தமிழக சட்டசபை தேர்தல் பரபரப்பு கட்டத்தை அடைந்து உள்ளது. நாளை ஒரு நாள் மட்டுமே பிரச்சாரத்துக்குரிய இனிய நாள். இதோ பாருங்கள், விஜய் பிரச்சாரம் செய்யும் வேனில் திருமண ஜோடிகள் அவரிடம் ஆசீர்வாதம் பெறும் காட்சி. இவர்கள் குதூகலத்துடன் துள்ளி குதிக்கும் மணமகள். இப்படி திருவள்ளூர் பிரச்சாரத்துக்கு நடிகர் விஜய் இன்று காலை சென்னையிலிருந்து 10:30 மணி அளவில் புறப்பட்டு சென்றார். இதையடுத்து அவர் திருவள்ளூர் செல்லும் வழியெங்கும் மக்களின் கூட்டம். இதோ திருவள்ளூரில் பொன்னேரியில் அவர் பிரச்சாரம் செய்ய ரோடு வழியாக ரோட் ஷோ. மக்கள் அலை அலையாக அவரது பிரச்சார வாகனத்தை நோக்கி ஓடி வரும் காட்சி. இப்படி நேற்று திருச்சியில் பிரச்சாரம். அதற்கு முன்பு அவர் பெரம்பலூரில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வதாக இருந்த நிலையில், முந்தைய தினமே சென்று அவர் பிரச்சாரம் செய்த நிலையில், அதற்கு முன்தினம் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் அவர் தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வெளியிட்டு, வீடெங்கும் வாசலில் விசில் கோலம் போடுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், நேற்று திருச்சியில் பெரும் பரபரப்பு. வரலாறு காணாத போலீஸ் பாதுகாப்புடன் திருச்சி மாநகரை வலம் வந்த விஜய் அங்கு அந்தோனியார் கோயிலில் வழிபாடு நடத்தினார். அதேபோல் அம்மன் கோயில் ஒன்றிலும் வழிபாடு நடத்திய விஜய் இன்று முற்பகலே திருவள்ளுவருக்கு புறப்பட்டு விட்டார். பொன்னோரி தொகுதிகளில் மற்றும் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ பிரச்சாரம். இங்கே பாருங்கள், கழுகு பார்வையில் விஜய் வாகனம். மக்கள் அலை அலையாக திருவள்ளூரில் விஜயின் பிரச்சார வாகனத்தை நோக்கி ஓடி வரும் காட்சி, பின்தொடரும் காட்சி. காவல்துறையால் இவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்ற அளவுக்கு கூட்டம். இதோ திருவள்ளூரில் நடிகர் விஜயன் பிரச்சார வாகனத்தை சூழ்கொன்று மக்கள் வரும் காட்சி. இதோ 4 முனை போட்டியுள்ள 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் இறங்கிய நிலையில், நாம் தமிழர் கட்சியும் 234 தொகுதிகளில் தனித்து வேட்பாளர்களை இறக்கியுள்ளது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் தனது வேட்பாளர்களை நிறுத்தி அதற்கான பிரச்சாரத்தை விஜய் தற்பொழுது செய்து வருகிறார். நாளை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அனைத்து பிரச்சாரங்களையும் நிறுத்திவிட வேண்டும். நாளை மாலை 5 மணி வரை மட்டுமே பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி உண்டு. அதன் பின் எந்த விதமான பிரச்சாரமும் செய்யக்கூடாது என்பது தேர்தல் விதி. எனவே அனைத்து கட்சி தலைவர்களும் இன்றும் நாளையும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பகல் பொழுதும் இரவு பொழுது 10 மணி வரையிலும் பிரச்சாரம் செய்வார்கள். இங்கே திருவள்ளூர் வந்திருக்கும் நடிகர் விஜய் அதன் பின்பு சென்னையில் அண்ணா நகர், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம் போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் செய்வதாக பிற்பகலில் அவருக்கு நிகழ்ச்சி முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதோ கழுகு பார்வையில் திருவள்ளூரில் விஜயின் பிரச்சார வாகனத்தை அலையலையாக மக்கள் நோக்கி ஓடும் காட்சி. இப்படி ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் தமிழகத்தில் திடீர் என்று பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது தேர்தல் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றாலும், இந்த கூட்டம் நம்மளை சிந்திக்க வைக்கிறது, பிரமிக்க வைக்கிறது, ஆச்சரியப்பட வைக்கிறது. இது மாற்றுக் கட்சியினருக்கு பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றால் மிகையாகாது. இந்த கூட்டம் என்ன கூட்டம்? இந்த மக்கள் கூட்டம் எதற்காக இவ்வளவு? வாக்களிப்பார்களா, இல்லை வேடிக்கை பார்க்க வந்தவர்களா என்ற கருத்துக்களும் பல்வேறு தரப்பில் பேசப்பட்டு வந்தாலும், இந்த கூட்டம் இளைஞர் படை. இந்த இளைஞர் படை
விஜய்க்கு பெருவாரியாக வாக்களிக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இந்த மக்கள் கூட்டம் குடும்பம் குடும்பமாக தனக்கு ஆதரவு தருவார்கள் என்றும், விஜய் தனது பேச்சின் போது அக்கா, தங்கை, அம்மா, அப்பா என்று உறவு முறை வைத்து பேசுவதும், அதற்கு மக்களும் விசிலடித்து ஆரவாரம் செய்வதும் பெரும் பரபரப்பு. இன்று விஜய் ஒரு வேலை தினம் என்ற போதிலும் திருவள்ளூரில் இதோ இவ்வளவு கூட்டம், அலையலடன கூட்டம், அலையலையாக கூட்டம். சரித்திரம் மாறுமா, அல்லது இது ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் கூட்டமா என்பதை கணிக்க இயலாது யாராலையும். மக்கள் மனதில் யார் இருக்கிறார்கள் என்பதை காலம் முடிவு செய்யும் என்றாலும், விழுகின்ற வாக்கு ஒரு கட்சிக்கு பெரும் அந்தஸ்தை தரும் இந்த தேர்தலில் என்பது மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. இதோ தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வாகனத்தை பின்பற்றி வரும் தொண்டர்கள். இந்த கூட்டம் இன்றும் நாளை வரைந்தான் பிரச்சாரத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில், விஜயின் வாகனத்தை நோக்கி திருவள்ளூர் இதோ வாளேந்தி போஸ் கொடுக்கும் விஜய். இப்படி ஒரு கத்தியை பரிசு பொருளாக தொண்டர்கள் வழங்க, அதை பெற்றுக்கொண்டு விஜய் வாளை உயர்த்தி காட்டும் காட்சி. இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பது உண்மையே. ஆனாலும் இந்த கொளுத்தும் வெயிலில் இவ்வளவு கூட்டமா, அதுவும் அலை அலையாக பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ள விஜய் இந்த பகுதியில் தனது பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு பிற்பகலில் அவர் சென்னை அண்ணா நகர், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம் போன்ற சுற்றுப்பகுதிகளில் அவர் ரோட் ஷோ, அதாவது பிரச்சாரம் செய்ய மாட்டார், ரோட் ஷோ நடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பிற்பகல் 4-5 மணிக்கு மேல் விஜய் புறநகர் பகுதியான சென்னையின் அண்ணா நகர் போன்ற பகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்குவார் என தெரிய வரும் சூழலில், திருவள்ளூர் மாவட்டமே சம்பித்து விட்ட நிலையில் சென்னை என்னாகும் என தமிழகமே காத்திருக்கிறது.